இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியம் லஞ்சுக்கும் ஏற்ற மாதிரி காராமணி கத்திரிக்காயெல்லாம் போட்டு காரக்குழம்பு, நூக்கல் பொரியல் செஞ்சு லஞ்ச் பாக்ஸு பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. லாஸ்ட் வீக்கெண்ட் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு வரலான்னு ஊருக்கு தான் கிளம்பியிருந்தோம். அம்மா வீட்டுக்கு பக்கமாக தான் எங்களுக்கான குலதெய்வ கோயில் இருக்குது. அன்னைக்கு ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வேறு. குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு கிளம்பிட்டோம். போகிற வழியில் நிறைய இடங்கள்ல வேலியோரமாக காடு மாதிரி பச்சை பசேல்னு மருதாணி செடி. கண்ணுக்கு குளிர்ச்சியை பார்த்துட்டு எப்படி சும்மா வர்றது, சாமியெல்லாம் கும்பிட்டு வரும்போது எப்படியாவது மருதாணியை பறிச்சுட்டு போயிடணும்னு ஆட்டையை போட்டு வந்தாச்சு. இந்த மருதாணி சென்னைக்கு வந்து 3 நாளுக்கு மேலே ஆகுது. இதுக்கப்புறமா அப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இலையெல்லாம் பழுத்து போயிடும். மருதாணி அரைக்கிறதுக்கு புளி மட்டும் வச்சு அரைச்சாலே போதும், நல்லாவே செவந்து வரும். நான் நைட்டு முழுக்கெல்லாம் மருதாணி வைக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் வச்சாலும் நல்லா செவந்து வரத்துக்கு தான் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி மருதாணியை அரைச்சிட்டேன். மருதாணி வச்சது விறுவிறுன்னு இழுக்காமல் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஆக்ஸ் தைலம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 hours கிட்ட மருதாணி வச்சாலே போதும், நல்லா செவந்து வரும்.